வணக்கம். பாண்டியன் சரியில்ல. எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. 2 பக்கமும் கேஸ வாபஸ் வாங்கிடுறாங்க. ராஜிகிட்ட அவங்க அப்பா பார்த்து திட்டுறாரு. எங்க எதிரி குடும்பம் தெரிஞ்சு கூட நீ அவங்க குடும்பத்துல போயிட்ட. ஆனா எங்க மேல நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவ. ஒரு பொண்ணாச்சுன்ட்டு பொத்தி பொத்தி வளர்த்தோம். கடைசியில எங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்குற அளவுக்கு ஆயிட்டில்ல. இதுக்கு மேல உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நான் செத்தா கூட எங்க வீட்டு பக்கம் நீ வரக்கூடாதுன்ட்டு இவங்க அப்பான்றாங்க. அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடாதன்ட்டு அவர் திட்டிட்டு போயிட்டாரு. இவங்க அழுகுறாங்க. சமாதானப்படுத்தி நீ வெளியில போயிட்டு இருமான்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில வந்தோடனே தங்கமயில் அழுகுறாங்க. அவரு வெளியில விட மாட்டாங்களான்னுட்டு அதை கேட்டதும் மீனா சொல்றாங்க, ஏன் நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க, எங்கள் புருஷன் தான் உள்ளே இருக்காங்கன்ட்டு. அதை கேட்டது தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு கல் மனசு அவளுக்கு இலகி மனசு அழுகுறான்ட்டு. அதை கேட்டதும் மீனா ஷாக் ஆகுறாங்க. உள்ளே சைன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வராங்க. சரவணனோட கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க தங்கமயில். அந்த பக்கம் இன்னொரு பக்கம் மீனாவும் செந்தில ஒரு பக்கம் ராஜியும் கதிரும் பார்வையாலே பார்த்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பாண்டியன் பார்த்து சந்தோஷப்படுறாரு. தங்கமயில் அழுகுறாங்க. இதுக்கு மேலே எந்த பிரச்சனை கிடையாதுன்னுட்டு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, இதுக்கு மேலே பிரச்சனை நான் அவ்வளோ பெரிய இடத்துல ஆளுங்களாம் எனக்கு தெரியும், ஒரு வழி பண்ணிடலான்ட்டு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனை வராது மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணாக்க எல்லாமே சரியாக போய்டும்ன்ட்டு அவங்க சொல்லிட்டு அழுதுகிட்டே கிளம்புறாங்க. தங்கமயில் இதை பார்த்து பரவாயில்ல பாசமானவங்கன்னுட்டு நினைக்கிறாரு பாண்டியன். அதுக்கப்புறமா வக்கீல் அவங்க மருமக பிள்ளை வராங்க. சரி நீங்களாம் கிளம்புங்கன்ட்டு ஆளாளு கிளம்புறாங்க. நீங்கள் 3 பேர் வண்டியில் வந்துருங்கன்னுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பதறி போயிட்டு கோமதியும் அவங்க பொண்ணு அழுகுறாங்க. இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்டா நீங்கள் எதுக்காகடா போயிட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னுட்டு திட்டுறாங்க. நீங்கள் என்ன ரவுடிங்களாடா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்டா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்ட்டு அவங்க திட்டுறாங்க. அப்பா மேலே கை வச்சா நாங்கள் சும்மாந்துருமான்ட்டு அதுக்காக நீங்கள் போயிட்டு அடிப்பீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆமாம் நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்கன்னு கேட்டவொடனே பாண்டியன் சொல்கிறாரு, ராஜி தான் கம்ப்ளைண்ட் பண்ணா, அதுக்கப்புறம் தான் அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, இப்போ வெளியில் வந்துட்டாங்கன்ட்டு. அதுக்கு எடுத்த ராஜி கோவப்படுறாங்க. ஆமாம் அவங்க பண்ண தப்பு தானே, அவர் என் மேலே கை வைக்க வச்சு தானே அது மாமா மேலே பட்டு அதை கேட்க போயிட்டு சண்டை ஆச்சு, அதுக்கு போயிட்டு அவங்க கேஸ் கொடுப்பாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன், அதனால தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுன்றாங்க. அதை பார்த்ததும் ராஜியோட மாமியார் மாமனார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்கள் எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வாங்கலான்ட்டு அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் போகிறாங்க. என்ன இன்றைக்கி அம்மா அப்பா பேசுறதும் ஆச்சரியமாக இருக்குது. எப்பவுமே அப்பா தான் நம்மளை திட்டி அடிப்பார் பேசுவார், ஆனால் அது உள்ட்டாவாக இருக்குது. அம்மா பேசுகிறாங்க, அப்பா அமைதியாக இருக்காருன்னுட்டு நம்ம குளிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெளுத்து வாங்குவாங்களோ தெரியலன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு ஆச்சரியம் கூட நடந்தது தெரியுமான்னுட்டு பாண்டியன் சொல்கிறாரு. என்னங்கன்னு கேட்டோன்னே தங்கமயில் குடும்பத்தில் கூட வந்துட்டாங்கன்ட்டு. அதை கேட்டதும் ஆமாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ராஜிதா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்ட்டு. அவங்க கூட அங்கே வந்திருந்தாங்க, பெரிய பெரிய இடம்லாம் அவருக்கு தெரியும்ன்ட்டு அவர் கூட சொல்லிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அது எடுக்குன்னு வந்துட்டாங்கன்ட்டு, ஏதாவது ஒன்றுனாக்கா அவங்க ஓடி வந்துட்டாங்கன்ட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்களும் போய்ட்டு குளிச்சுட்டு வாங்கன்ட்டு மீனாவை ராஜியும் அனுப்பிடுறாங்க. இதே நேரத்தில் ராஜியோட வீட்டில் திட்டிக்கிட்டு இருக்காரு குமார். அத்தை பண்ண வேலை தானே இவ்வளோ பண்ணி வச்சுருக்கா, நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாள், அவங்கள விட்டே இருக்கக்கூடாது, நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்லன்ட்டு அவங்கள உள்ளவே வச்சுருந்துருக்கணுன்ட்டு. அதை கேட்டதும் திட்டுறாங்க. ஏன்டா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வயசு தானே, அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதனால் அவளோட புருஷன் உள்ளே இருந்தாக்கா எப்படி அவள் சும்மா இருப்பானிட்டு. அதை கேட்டதும் நீங்கள் பொண்ணுங்களை சரியாக வளர்க்கலாம் சொல்லும்போது, ஏன்டா சரியாக வளர்க்கலாம், நீங்களாம் கூட தானே இருந்தீங்க, நீங்களும் சேர்ந்து சரியாக வளர்க்க வேண்டியது தானேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கும் வந்தது, அந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட நானும் உங்கள் பக்கம் நின்னேன், அப்போ சரின்னுவீங்க, இப்போ அதுவே ராஜி பண்ணாக்கா தப்புன்னு சொல்லுவீங்களா, அப்போது நீங்கள் பொண்ணுங்களை சரியாக வளர்க்கலாம், 3 பேர் ஒரே மாதிரி பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. இவங்களாம் நன்றி கேட்டவங்க, இந்த மாதிரி தான் பேசுவாங்க, இவங்களுக்கோசம் நம்ம ராவ பகலில் அதை கஷ்டப்படுறோமேனுட்டு இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. முதல்ல வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, மரியாதை கொடுங்களான்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பேசுவாங்க, இவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணுமா, நீங்கள் பொண்ணுங்களை சரியாக வளர்க்கலான்ட்டு இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம போயிடலான்ட்டு அவங்க சாப்பிட கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆம்பளைங்க 3 பேர் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எதிர் வீட்டில் தானே இருக்காங்க, இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறதில்ல, பெருசாக ஒன்றத்தில் மாட்டுவாங்க, அப்போ பார்த்துக்கலான்ட்டு ராஜியோட அப்பா சொல்கிறார். நைட் ஆகுது, ஃபோன் வருது பாண்டியனுக்கு. அவர் ஃபோன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஃபோனில் யாருன்னு கேட்டவொடனே குமரேசன் மாமா தான், பசங்களை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, கூட்டிகிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்டாருன்ட்டு ஒரு குஷியாக சிரிக்கிறாரு. என்ன சந்தோஷமாக சிரிக்கிறீங்கன்னு கேட்டவொடனே இவர் சொல்கிறாரு, எனக்கு ஏதாவது ஒன்றுனா என் பசங்க எப்படி சப்போர்ட்டுக்கு வரானுங்க பார்த்தியா, இவ்வளோ நாள் சொந்த பந்தம் இல்லைன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஏதாவது ஒன்று சப்போர்ட்டுக்கு நான் ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என் பசங்க பாரு எனக்கு ஏதாவது ஒன்றாக்கா 3 பேருமே எனக்கு சப்போர்ட்டாக தோல் கொடுக்கறதுக்கு 3 பேர் இருக்காங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடிக்கலாம் என் பசங்க போக மாட்டானுங்க, ஆனால் அப்பாவுக்கு ஒன்றுனா என் பசங்க எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க பாரு, இப்போ எனக்கு என் பசங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு இவர் பசங்களை நினச்சி சொல்லி சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்து கோமதி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.